இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்க கேள்வியை தான் நான் இப்போ உங்களுக்கு விடையாக செஞ்சு காட்ட போகிறேன். அதில் விடை செஞ்சுக்கிட்டப்போ அந்த கேள்வியுடைய சாராம்சத்தை பார்ப்போம். இப்படி ஒரு அவன் ஒன்று இருக்குது, மைக்ரோ அவன். அதில் வந்து நாங்கள் உணவுப் பொருளை வந்து வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்போ அங்கே மைக்ரோ அவனில் நாங்கள் பயன்படுத்துகிற வந்து நுண்ணலைகள்ன்றது நுண்ணலைகள். இந்த நுண்ணலைகள் ஒரு மின்காந்த அலைகள், மின்காந்த அலை. ரைட். இப்போ இதில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஃபோட்டோன் ஒரு ஃபோட்டோனின் அளவு, ஒரு ஃபோட்டோன் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதான் அந்த கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு தந்த தரவின்படி பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற நுண்ணலையின் நீளம் 1.1 சென்டிமீட்டர், அது சமன் 1.1 மீட்டர் இதை தந்திருக்காங்க. இப்போ இதில் 2 விஞ்ஞானிகள் சம்மந்தப்படுறாங்க. ஒன்று வந்து ஐன்ஸ்டைன், ரெண்டாவது வந்து மேக்ஸ் பிளாங்க். இதில் வந்து ரெண்டாவது மேக்ஸ் பிளாங்க்னு சொல்கிறது, பிளாங்க். இப்போ இது ஐன்ஸ்டைன் வந்து கொள்கை ரீதியாக தான் விதியை உருவாக்குனவர். மேக்ஸ் பிளாங்க் வந்து தான் கணித ரீதியில் அதை நிரூபித்தவர். அந்த அடிப்படையில் அதாவது அலைகள் வந்து சக்தியை காவுகின்றது, சக்தியை காவி கொண்டிருக்குது. இந்த சக்தி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, அலையில் வந்து சக்தி சொட்டுக்களாக தான் இருக்கும். சொட்டுக்களாக தொடர்ச்சியற்றதாக தான் இது தொடர்ச்சியற்றதாக அலைகளில் சக்தி காணப்படும். இதுதான் 2 பேரும், அதாவது ஐன்ஸ்டைனும் மேக்ஸ் பிளாங்கும் வந்து சேர்ந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த அடிப்படையில் கணித ரீதியாக முடிவுக்கு வரும்போது மேக்ஸ் பிளாங்க் சொன்ன விஷயம் இதுதான். என்னென்னு சொன்னால், E = h/nu சொல்லி, அதாவது சக்தி வந்து பிளாங்க் என்ற அவர ஒரு மாறிலியோட அதில் இருக்கிற மீடுறனால பெருக்கும்போது கிடைக்கும்னு சொல்லி. அப்போ இதில் வந்து நாங்கள் இதுதான் இந்த அளவில் தான் ஒவ்வொரு சக்தி சொட்டென்னும் இருக்கும். சக்தி சொட்டு அளவு ஆக இருக்கும். இதைத்தான் அவர் என்ன பேர் வச்சவர்னு சொன்னால், ஃபோட்டோன் என்று பேர் வச்சவன். அதாவது ஒரு ஃபோட்டோன் என்று பேர் வச்சவன். ஒரு ஃபோட்டோன் வந்து ஈக்குவல் h/nu சொன்னவர். அப்படி சொல்லும்போது நாங்கள் அதை விட ஒரு அலைநீளம் சம்பந்தமான விஷயத்தை பார்க்கும்போது C = λ/μ உங்களுக்கு தெரியும். C என்றது ஒளியின் வேகம், λ மியூ எடுத்தோம்னு சொன்னால் CO/λ வரும். இப்போ இதில் E = h/μவில் நாங்கள் நேரடியாக அதை பிரதியிட்டோம்னு சொன்னோம்னா h வரும், மியூக்கு பதிலாக CO/λ வரும். இப்போ இந்த முடிவிலேருந்து நாங்கள் எல்லாத்தையும் பிரதியிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தந்துருக்குறாங்க. 6.6 ஜூல் செகண்ட், 3 மீட்டர் செகண்ட் -1 1.1 மீட்டர். இவ்வளோத்தையும் நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால், ஒரு ஃபோட்டோன் அளவு, ஒரு ஃபோட்டோன் சக்தி வந்து எங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா 1.8 × 10⁻23 ஜூல் வரும். இது வந்து விடையில் வந்து எங்களுக்கு 3வது விடையாக காணப்படும்.